சிசிடிவி டெலீட் பண்ணிட்டேன்னு நினைச்ச ரவி, ஆனா டெலீட் ஆன பிறகும் கேமராவில மூவ்மெண்ட் டிடெக்ட் ஆகிட்டு இருந்தது. ரவி அந்த வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டான். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சான். ஆனா ஒரு வாரம் கழிச்சு சிசிடிவி ஆஃப்ல நோட்டிஃபிகேஷன். மோஷன் டிடெக்டட், ஓல்ட் ஹவுஸ், ரவி ஃப்ரீஸ். கேமரா அன்பிளக் பண்ணிட்டேனே. தைரியமா ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணான். அங்க வீடு காலி. ஃபர்னிச்சர் இல்ல, லைட் இல்ல. ஆனா கிச்சன் டோர் மெதுவா திறக்குது. அதுக்குள்ள இருந்து அவனே வெளியே வர்றான். அதே ராவி. ஆனா இந்த தடவை கண்ணேரா கேமரைய பார்த்து சிரிக்குது. அடுத்த செகண்ட்ல ஸ்கிரீன்ல டெக்ஸ்ட் பாப் ஆகுது. நான் இன்னமும் இங்கதான் இருக்கிறேன். அடுத்த நாளே ரவி அந்த ஏரியாவுக்கு போய் நெக்ஸ்பர்ஸ் கிட்ட கேட்டான். அவங்க சொன்னது இன்னும் பயங்கரம். நீ வீட்டை காலி பண்ண பிறகும் அங்க நைட்ல லைட் ஆன் ஆகுது, ஃபுட்ஸ்டெப்ஸ் கேக்குது. அந்த சேம் நைட் ரவி தங்கியிருக்கும் நியூ ஹவுஸ்ல சிசிடிவி அலர்ட். டைம் 3:47 முற்பகல். நோட்டிஃபிகேஷன் டெக்ஸ்ட் மோஷன் டிடெக்டட். பெட்ரூம். கேமரா ஆன் பண்ணிய உடனே அவன் பின்னாடி ஷேடோ மாதிரி அதே ஃபேஸ் நிக்குது. வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சென்டென்ஸ். இனிமே யூஎன் வீடியோ, இஎன் வீடியோ. அவன் அந்த வீட்டுக்குள்ள தானா? இல்ல, ரவி கூடவே வந்துட்டானா? பார்ட் 3 வேணுமா? காமெண்ட்ல பார்ட் 3ன்னு போடுங்க.